ஏய் என்னடி சமைச்சு வச்சிருக்க? ஏண்டி தோசை அடியாது மாட்டு வரட்டி மாதிரி இருக்கு. சிச்சி வரட்டி இல்லாம தின்னு பார்த்து வளர்ந்துருக்கீங்க. எப்பா எப்ப பார்த்தாலும் நீ எல்லாம் சிரிச்சுட்டே இருக்கிய, உனக்கெல்லாம் பிரச்சனைங்கிறதே கிடையாதா? பிரச்சனை எனக்கு மொத்தம் 2763 பிரச்சனை. இதுல சொந்த பிரச்சனை 1622, சொந்தத்தால பிரச்சனை 633, இதுல நானா வம்படியா இழுத்துக்கிட்ட பிரச்சனை 239, வேட்டிக்குள்ள விட்டுக்கிட்டு எங்கேயோ போற பிரச்சனையை எடுத்து வேட்டிக்குள்ள விடுறேன் பாருங்க, அது 82. அது இல்லாம ஆபீஸ் டிப்ரெஷன் வேற இருக்கு. இந்த 3 வருஷமா டிப்ரெஷன் நம்ம கூடயே இருக்கிறதுனால அது டிப்ரெஷன் தெரியாம அது நம்ம கூட சேர்ந்து அதுவும் ஒரு கோமாளி ஆயிடுச்சு. இந்த மனுஷன் வேற சோறு போட சொல்லி வேலை சொல்லி கொள்ளுவாரே. மனைவியிடம் பயங்கரவாதம் செய்து சோறு கேட்ட கணவரை வெட்டி புதைத்த மனைவி. நல்லா இருக்கியாமா? என்னயா? இல்ல நல்லா இருக்கியா? மேல எதுவும் கோவம் இல்லையே? ஸ்டூடெண்ட், இப்போ ஒரு 10 நாள்ல உலகம் அழிய போகுதுன்னு வச்சுக்கோவேன். அப்ப நீ என்ன வேண்டிக்குவ? கடவுளே, அப்ப ஸ்கூல் லீவ் ஒண்ணு வேண்டிக்குவேன். ஆமா, இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இந்த ட்ரெஸ் இல்லன்னா கூட நீ எந்த ட்ரெஸ் போட்டாலும் நல்லா இருக்கும்னு சொல்லுவேன். ஏங்க, எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுவா. வாசப்படினா என்ன? வீட்டுக்குள்ள போற முன்னாடி இருக்கப்படி வாசப்படி. அப்ப மாடிப்படினா? மாடிக்கு போறபடி மாடிப்படி. அப்ப சாகுபடினா எங்க போறபடி? சரி தம்பி, ஒரு மாசம் லீவ் முடிச்சு ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட கேள்வி கேட்கணும்னு தோணுச்சுன்னா கேளுங்க. டீச்சர், அடுத்த லீவ் எப்ப டீச்சர் வரும்? ஸ்கூல் விட்டு வந்துட்டேன். சூப்பரா 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 சூப்பரா. நீங்க உங்களுக்கு 2 கட்டுரை கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு சொல்லுங்க பாக்கலாம். எழுதுறதுக்கு தான் என்ன கப்பல் ஓடுறதுக்கா? இங்கிலீஷ்க்கு 1 தமிழுக்கு 1, இது கூட தெரியல. அப்ப இங்கிலீஷுக்கு 1 தமிழுக்கு 1 தான் கொடுத்துருக்காங்க, உனக்கு கொடுக்கல. ஏமா, அந்த மரம் செடி கொடிக்கெல்லாம் போய் கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு வாமா. மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றணும்னு நீ தானேமா சொன்ன? நீ தானே வச்ச, நீயே போய் ஊத்தி என்னையா போக சொல்ற? மாமா, எனக்கு எப்பவும் உங்க நினைப்பாவே இருக்கு. உங்களையே நினைச்சு நினைச்சு நான் உருகிட்டு இருக்கேன். எத்தனை டிகிரி செல்சியஸ் அப்படியே உருவிருக்கீங்க? ஓவாளா உருகி இருக்கேன், பறி இருக்கேன், எங்கேயா போய் சொரிஞ்சிருக்கேன். சும்மா சும்மா எல்லாம் நோண்ட கூடாது. எனக்கு எப்ப தோணுதோ அப்பதான் சமைச்சு தருவேன். அது வரைக்கும் அமைதியா இருங்க. ஓகேங்க, எனக்கு தூக்கம் வருது. ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்துட்டோம். நான் போயிட்டு வரேன். ஓகேமா, பாய். பாய் மட்டும் சொல்லாதீங்க. நம்ம ரிலேஷன்ஷிப்பை பிரேக்கப் பண்ற மாதிரி இருக்கும். அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க. ஓகே ஓகே, சாரி, இனிமேல் சொல்ல மாட்டேன். ஓகே, பாய். தம்பி, டெய்லி ஒரு நாட்டுக்கோழி முட்டை சாப்பிடணும் தம்பி. அப்பதான் உடம்புக்கு ஸ்ட்ரென்த்தே வரும், தெரியுமா? எந்தெந்த நாட்டோட கோழி முட்டைமா? அம்மா அம்மா, நாய் கடிச்சு முடிச்சு. ஐயோ, எங்கப்பா, எங்க கடிச்சிச்சு? அம்மா, ஒரு நாய் இன்னொரு நாயை கடிச்சு பிடிச்சுமா. ஏன் தம்பி, உலகத்தை முதல்ல சுத்தி வந்தது யாரு? அந்த ஊர் சுற்றுல வெட்டி பாய் எல்லாம் நம்மளுக்கு என்ன போச்சு? ஹலோ ஹலோ டாக்டர், சொல்லுங்க. நான் உங்களை பார்க்கணும். நீங்க எப்ப ஃப்ரீ? நான் எப்பயும் ஃப்ரீலாம் கிடையாது. நான் எப்போ வந்தா ஃபீஸ் வாங்கிட்டு தான் வைப்பேன். ஆமாப்பா, நீங்க கல்யாணம் பண்ண பொண்ணு ட்விங்ஸ் போல. ஆமா, 2 பேர்ல எப்படி வித்தியாசம் கண்டுபிடிப்பீங்க? அதுகளுக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். ஏதா இருந்தாலும் லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஒய்ஃப் இஸ் லைஃப், ஜாலியோ ஜிம்காலா.